சாயங்கால சாவுக்கு முன்னாடி மலரும் சந்தியில் இருள் படர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு வீதியும் காவலற்று. அந்த இடத்தில் கும்பலின் குரோதம் பதற்றமாய் பரவியது. ஒரு முன்னாள் கேங்ஸ்டர், இப்போது சாதாரண ஆட்டோ டிரைவர். காலம் அவரை மாற்றியிருந்தாலும் அவரது உள்ளத்தில் நீதி மறவவில்லை. ஒரு நாள் அவர் வழக்கம்போல் தெருக்களை கடந்து ஓட்டோ ஓட்டிக் கொண்டிருந்த போது 10 வயசு பையன் ஆட்டோவுக்குள் பாய்ந்தான். பின்னாலே ஓடியது ஒரு அடையாளமில்லாத கும்பல். எங்க அம்மா இன்னும் உள்ள இருக்காங்க, இந்த ஆட்கள் எங்களை தூக்கிக்கிட்டு போறாங்க. முகிலின் கண்கள் இளகியது. அவர் பையனை பின் இருக்கையில் பதித்து ஓட்டோவை திருப்பி நேராக அந்த கும்பலின் முகாமில் நுழைந்தார். அங்கிருந்த ரவுடிகள், கத்தி, இரும்பு கம்பி, வெற்றிக்கட்டு எல்லாம் தயாராக இருந்தது. ஆனால் முகில் வெறித்தனமாய் நுழைந்தார். அவர் கைப்பட்டது நாணயமல்ல, அதையே உணர்ந்தது அந்த கும்பல். ஒவ்வொரு அடியிலும் நியாயத்தின் கோபம். ஒவ்வொரு கட்டத்திலும் முகிலின் வலியை நினைத்து அவருடைய கைதடி பேசியது. நீங்க ஒழுக்கமா இருந்திருந்தா நானும் இப்படி வந்திருக்க மாட்டேன். அவன் அந்த குழந்தையின் அம்மாவை காப்பாற்றி அவளை பிள்ளையுடன் கூட்டினான். கும்பல் பரிதவித்தது, ஒளிந்தது. மக்கள் முகிலை பார்த்து ஆச்சரியத்துடன் சொன்னார்கள், நீங்க தான் மீண்டும் வந்த வீரன். முகில் சிரித்தார். நான் ஹீரோ இல்லைங்க, ஆனா ஒருவராவது ஹீரோ மாதிரி நடக்க வேண்டிய நேரமாச்சு.